நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்கறதுக்கான வேலை இந்த நிதிநிலை அறிக்கை என்பது. விவசாயிகள் என்ன பண்றான், ஈஸியா ஏமாத்திர முடியும், பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திடலாம். ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எழுச்சியை போச்சுமாங்க, ஒன்றும் நடக்கல. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குற பார்த்தீங்களா 50,000 ரூபாய் பொருள், அந்த பொருளையாவது தரம் இருக்குதானா, அதுவும் தரம் கிடையாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கும் விவசாயிகள் எதிர்பார்த்த நிதிக்கும் எவ்வளோ வித்தியாசம் உள்ளது, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? 2024-25க்கான இந்த நிதிநிலை அறிக்கை என்பது, இந்த அறிக்கை மட்டும் விவசாயிகளுக்கானதாக இல்லை என்பது பிரச்சனை அல்ல. தொடர்ச்சியாக இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள, இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து நிதிநிலை அறிக்கைகளுமே விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அறிக்கைகளே அல்ல என்பதுதான் பிரச்சனை. இப்போது நாடாளுமன்றத்தில் வருஷந்தோறும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. தாக்கல் செய்யும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நிதியமைச்சர் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அல்வா கிண்டுவாங்க. என்னடா இது புதிய ஒரு மரபாக இருக்குதே, எதுக்கடா அல்வா கிண்டுறாங்க? இனிப்புகளில் இந்தியாவில் பாரம்பரிய இனிப்புகள் எவ்வளோ இருக்கும்போது ஏன் நீ அல்வா செய்கிற? வழக்கமாக நம்ம சொல்லுவோம்ல, டே அல்வா கொடுத்துறாதரன். அந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்கறதுக்கான வேலை இந்த நிதிநிலை அறிக்கை என்பது. அதை செய்தியாக கூட வெளியிடுவாங்க, பாருங்க அல்வா கிண்ட ஆரம்பிச்சிட்டோம், பட்ஜெட் தயாரிப்பு போயிட்டுருக்குது அப்படிம்பாங்க. ஆக நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்கறதுக்கான வேலை தான் இந்த நிதிநிலை அறிக்கை. அது விவசாயிகள் மட்டும் விதிவிலக்கல்ல. அப்புறம் இந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்லாம் தாக்கல் செய்யும்போது பார்த்திங்கன்னா, அதுக்குடைய தொழிலதிபர்களை கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க, துறை வாரியாக கருத்து கேட்பாங்க, ஆலோசனைகள் கேட்பாங்க. என்னைக்காவது விவசாயிகளை கூப்பிட்டு மத்தியில் ஆளுகிற கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆகட்டும், இப்போ இருக்கிற பிஜேபி கேட்டிருக்காங்களா? ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்களா? கேட்டதே இல்லைங்களா? விவசாய சங்க தலைவர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு கேட்டிருக்காங்களா? கேட்டதே இல்லையே, வரலாறே இல்லையே, நடக்கவே இல்லையே. அப்போ எங்களிடம் ஆலோசனையே கேட்காத போது எப்படி எங்களுக்கான பட்ஜெட் அங்கேருந்து கிடைக்கும்? யோசித்து பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு தோராயமாக 45 லட்சம் கோடி, 1,52,000 கோடி வேளாண்மைக்கு ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. 1,52,000 கோடி என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கு. இன்றைக்கி 140 கோடிக்கு மேற்பட்ட இந்திய சமூகத்தில் 72% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. இந்தியாவில் 110 கோடிக்கு மேலே, சாதாரணம் கிடையாதுல்ல. 140 கோடியில் 110 கோடிக்கு மேலே விவசாயம் சார்ந்திருக்கிறாங்க. 59% பேருக்கு விவசாயம் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குது. யோசித்து பாருங்கள், 59% பேருக்கு விவசாயம் தான் வேலையை கொடுக்குது, வேலை வாய்ப்பே கொடுக்குது. இப்போ ஏற்பட்ட துறைக்கு நியாயமாக பார்த்தா 50% நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கியிருக்கணும், 20 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கணும். அதுதான் உண்மையான நிதிநிலை அறிக்கையாக இருந்திருக்கணும். விவசாயிகளுக்கு போட்டிருக்கிறது என்ன, போடா தூக்கிட்டு போடா, இப்போ கோயில் வாசலுக்கு போகிறோம் உட்காந்துருப்பாங்க, ஏதோ மனசு தூக்கி 2 ரூபா 5 ரூபா போடுறோம்ல, அந்த மாதிரி தான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். பல ஆண்டுகளாக சொல்கிறோம், நிதிநிலை அறிக்கை நீங்கள் தயார் செய்கிறதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு கருத்து கேளுங்க, என்னென்ன திட்டம் வேணும், எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ வேணும், அந்த திட்டத்தை நிதி எப்படி விவசாயிகளுக்கு சேரணும்னு கேட்குறோம். இந்த திட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய அரசு மாநில அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் வரக்கூடிய அந்த நிதி விவசாயிகளுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களா 1,52,000 கோடி ஒதுக்கிட்டாங்களே, விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேறிக்கணுமே, வருமானம் உயரணுமேனு சொல்கிறீங்க. ஆனால் நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உரமானியம் முறை உர கம்பெனிக்கு போயிடுது, சொட்டு நீர் மானியம் முறை பைப் கம்பெனிக்கு போயிடுது, விதை மானியம் முறை விதை கம்பெனிக்கு போயிடுது, இயந்திர மானியம் முறை இயந்திர கம்பெனிக்கு போயிடுது. எங்களுக்கு எங்கே வருது? ஆக இவர்கள் கொடுக்குற எல்லா பொருளுமே தரமற்ற பொருள். இவங்க எங்களை நிறுவனங்கள் அவங்களோட பொருட்களை எங்கள் மீது சந்தைப்படுத்துவதற்கு இந்த பட்ஜெட்டு, இந்த திட்டம் அப்படின்னு பயன்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு திட்டத்திலும் நிறுவனங்கள் உள்ள நுழைஞ்சிருக்குது. நீங்கள் விதைகளை விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்க வயலில், அந்த விவசாயிகிட்டேருந்து விதையை கொள்முதல் பண்ணி இந்த அரசாங்கம் மற்ற விவசாயிகளுக்கு விதை விநியோகம் பண்ண விவசாய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அப்படி உண்டா? கிடையாது. மத்திய அரசாங்கமே 10,000 உழவர் உற்பத்தியில் நிறுவனங்களை போட்டிருக்கிறாங்க.
அந்த நிறுவனங்கள்கிட்ட சொல்லி விவசாயிகளுக்கான இயந்திரங்களை தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. பைப் தயாரிங்க, மோட்டர் தயாரிங்க, இயந்திரங்கள் தயாரிங்க, நான் உங்களுக்கு தொழிற்சாலை அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கான முழுசாக நாங்கள் மானியம் தரோம், முதலீடு தரோம்னு சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. கம்பெனி சொட்டு நீர் மானியம் இருக்குது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரிய விவசாயிகளுக்கு 80% இருக்குது. அந்த சொட்டு நீர் மானியத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகள் ஒன்று கூட விவசாயிகளாலோ இந்த மத்திய அரசாங்கம் சொல்லப்பட்ட உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்று கூட அதில் கிடையாதே. அவன் என்ன பண்ணுறான்னா, 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து கொட்டேஷன் போடுறான்னா அந்த பொருளோட மதிப்பு 50,000 ரூபா தான் இருக்குது. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு பில்லு போடுறான். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற மத்தியில் 50,000 ரூபா பொருள், அந்த பொருளையாவது தரம் இருக்குதானா? அதுவும் தரம் கிடையாது. அதே நிறுவனத்துக்கிட்ட போய் நேரடியாக அந்த சொட்டு நீர் மானியத்துக்கான பொருளை நான் வாங்குறேன்னு சொல்லி கொட்டேஷன் கேட்டேன்னா, நான் நேரடியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் 50,000 ரூபா இருக்கும். அரசாங்கத்தோட திட்டத்துக்கு கீழே போனால் 1 லட்ச ரூபா இருக்கும். 50,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன்னா என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நான் கேட்க முடியும், தரம் இருக்கும். ஆனால் இதில் தரமும் இருக்காது. அப்போ இது யாருக்கான திட்டம்? விவசாயிகளுக்கான திட்டமா? கிடையவே கிடையாது. விவசாயிகளுக்கான திட்டங்களே இன்னும் இங்கே இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே செயல்படக்கூடிய இடைத்தரகர்களுக்கு சாதகமான திட்டம் தான். அதாவது அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதியும் இடைத்தரகர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அந்த உணவு தானியங்களையும் வாங்கி விற்பனை செய்வதில் இடைத்தரகர்கள் ஈடுபட்டு பயனடைகிறாங்க. ஸோ விவசாயிகள் வந்து எந்த விதத்தில் வந்து பயனடையலை, தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக தான் உங்களுடைய கருத்து அமைந்துள்ளது. உண்மை அதுதான். வெறும் 2.78% சொல்லி போட்டு 2 பைசா விவசாயிகளுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டு விவசாயிகளை கருத்தை கேட்காம வெறும் 1,52,000 கோடி பணத்தை ஒதுக்கிட்டு எந்த விவசாய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முடியும்? விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்றம் என்பது மிக எளிமையான விஷயம். 23 பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 23 பொருளில் 4 குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அரசு தான் நிர்ணயம் பண்ணுது. அதுக்கான குழு மத்திய அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. ஆனால் 4 பொருள் தான் கொள்முதல் பண்ணுறாங்க. மீதியெல்லாம் பேப்பரில் மட்டுமே இருக்குது. அந்த கொள்முதல் பண்ணுறாங்களே, அதையாவது சரியான விலை கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. உற்பத்தி செலவு ஒரு பொருளுக்கு 100 ரூபா ஆகுதுன்னா அந்த பொருளோட 50 ரூபா சேர்த்து அவங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொல்லி MS சாமிநாதன் வந்து ஒரு கணக்கீட்டை செய்து கொடுத்தார். அதை C2 + 15 சொல்லுவான். காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ப்ளஸ் 50%. உற்பத்தி செலவை காட்டிலும் 50% கூடுதலாக அந்த பொருட்கள் மீதான விலையை அரசு நிர்ணயிக்கும். அப்போதான் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்கும் என்று அளித்த அறிக்கையை இன்னும் பாஜக அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தல. இந்த அறிக்கையை அழைச்சது இப்போ நேற்று இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து 2014. இந்த அறிக்கை அளிக்கப்பட்ட ஆண்டு 2006. 2006லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் அமல்படுத்தலை. காங்கிரஸ் தான் கமிட்டி போட்டுச்சு. ஆனால் 2014 பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த அறிக்கையை மிகச்சிறப்பு எடுத்து தன் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். என்ன சொன்னார்னா, இந்த அறிக்கையை அமல்படுத்தி இருந்தால் வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள், விவசாயிகள் வாழ்வாதாரம் நல்லா இருந்திருக்கும். அமல்படுத்தாததால் இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் மன்மோகன் சிங் தான் காரணம். இவர் ஒரு மரண வியாபாரி, விவசாயிகளை படுகொலையில் தள்ளிய மரண வியாபாரின்னு மேடைக்கு மேடை பேசினார். நான் ஆட்சிக்கு வந்துட்டுனா கட்டாயம் இதுதான் முதல் கையெழுத்தினார். வட இந்தியாவில் அவருக்கு அபரிமிதமான ஆதரவு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான்லாம் அவ்வளோ வாக்குகள் கிடைச்சதுக்கு காரணம் அதுதான். ஆட்சிக்கு வந்தார். 14 to 19 ஒன்றும் செய்யலை. 19 மீண்டும் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் சொன்னது உற்பத்தி செலவோட 50%. இந்த 2019 ஆட்சியை பிடிச்சேன்னா உங்கள் வருமானத்தையே 2 மடங்கு 1.5 மடங்கு கூடுதலாக உங்களுக்கு விலை தர போகிறேன், உங்களை வாழ்க்கையை உயர்த்த போகிறேன்னு சொல்லி சொன்னார். அதையும் நம்பினாங்க விவசாயிகள். 2வது முறையும் வாக்களித்தாங்க. அப்புறம் முடிச்சுக்கிட்டாங்க. என்ன கொண்டு வர்றாரு? விவசாயிகள் விரோத சட்டங்கள். விவசாயிகள் சங்கத்தை கலந்து ஆலோசனை பண்ணல, நாடாளுமன்றத்தில் கொண்டு வரல, அவசர சட்டமாக கொண்டு வர்றார். என்ன பண்ணுறாரு? அவசர சட்டமாக கொண்டு வர்றார். பார்த்தா ஒட்டுமொத்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் அவங்களோட சந்தையும் உற்பத்தி பொருட்களையும் கார்பரேட் கம்பெனி கையளிக்கக்கூடிய திட்டமாக இருக்குது. அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்தை விட பாஜக அரசாங்கம் விவசாயிகள் மீதான விரோத போக்கு கடுமையான விரோத போக்கு. அப்புறம் அதை எதிர்த்து விவசாயிகள் உலகத்திலே மிகச்சிறந்த அறப்போராட்டம், மிகப்பெரிய அறப்போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி நாடாளுமன்றத்தில் போட்ட சட்டத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தின் மூலமாக திரும்ப பெற வைத்தோம். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது மிகுந்த எழுச்சி மிகுந்த போராட்டம். இன்னும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், அந்த 12 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்னமும் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த விவசாயிகளும், இந்திய விவசாயிகளும் ஒன்று சொன்னதை செஞ்சுருக்கணும், அது செய்யலை. 2வது சொல்லாத கொண்டு வந்து ஒட்டுமொத்த விவசாயிகளை அழிக்கிற திட்டங்களை கொண்டு வர்றாங்க. சட்டங்களை கொண்டு வரும்போது தான் விவசாயம் எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதை உருவாக்கியது மோடி அவர்கள் தான். இந்த விவசாயிகள் போராடுவதற்கு காரணமே பிரதமர் மோடி அவர்கள் தான். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காதே.
நீ ஏன் என்ன பிச்சைக்காரனா வச்சிருக்கிற? அந்த மானியத்துக்கு கொடுக்குற, அந்த மானியத்துக்கு கொடுக்குற, இந்த மானியத்துக்கு, நீ ஏன் என்ன பிச்சைக்காரனா வச்சிருக்கிற? உலகத்தில் விவசாயம் உலகின் முதன்மை தொழிலுங்க. அத்தனை பேருக்கும் இந்தியாவின் முதுகெலும்பு, உலகத்தின் முதுகெலும்புன்னு சொல்லுங்க. இந்தியாவில் வந்து 50% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். விவசாயம் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குது. உலக நாடுகளில் 2%, 3% நாட்டில் இருக்கிற பூரா சாப்பிட்டானே ஆகணும். அவங்க உணவு பசி தீர்க்கிறது விவசாயம் தானே. உலகின் முதன்மை தொழில் விவசாயத்தை இவர்கள் இவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். ஐநா சபையிலிருந்து, உலக வர்த்தக கழகத்திலிருந்து, எல்லா நாடாளுமன்றங்களுமே விவசாயிகள் என்ன பண்ணுறான், ஈஸியாக ஏமாத்திட முடியும், பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திடலாம், நம்ப வச்சு ஏமாத்திடலாம், இவனுக்கு அரசியல் தெரியாது, இவனை ஒன்றும் சேர மாட்டான், கட்சி வாரியை பிரிச்சிடலாம், பகுதி வாரியை பிரிச்சிடலாம், ஜாதி வாரியை பிரிச்சிடலாம்னு சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய ஆறு எப்படி கிளையாறுகளாக இருக்குதோ, கால்வாய்கள் இருக்குதோ, பிரிஞ்சு பிரிஞ்சு போகுதோ, அந்த மாதிரி விவசாயிகளை பிரித்தாளும் கொள்கை இவர்கள் கடைபிடித்து தொடர்ச்சியாக விவசாயிகளை சாவடிச்சிட்ருக்கிறாங்க. நாங்கள் வந்து விவசாயம் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லலை. விவசாயம் தொழில்துறையும் ஒரு தண்டவாளம் போல இணைந்து செல்ல வேண்டும். அது கொடுக்குற முக்கியத்துவத்தை, வேளாண் துறையும் வளர வேண்டும், தொழிற்சாலையும் வளர வேண்டும், ரெண்டுமே சரிசமாக வளர வேண்டும். ஆனால் வேளாண்மை துறையை வந்து கீழ்மட்டவில் தான் மத்திய அரசும் வைத்துள்ளது, மாநில அரசாங்கம் வைத்துள்ளது. அதாவது தொழில்துறைக்கு தான் வந்து 2 அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்பிலும் செய்து கொடுக்குறாங்க. அது என்ன காரணம் சார்? சார், அதுதான் விவசாயிகளிடம் ஒற்றுமை இல்லை. அரசியல் கட்சிகளுக்கு யார் நிதி கொடுக்குறா? எப்படி அரசியல் கட்சிகள் நடக்குது? அரசியல் கட்சிகள் தானே அரசுகளை தீர்மானிக்கிறாங்க, அவைதானே மக்களை கையில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு நிதி கொடுக்குறாரு தொழிலதிபர்கள் தானே. இல்லை, தொழிலதிபர் நிதி கொடுத்தாலும் தேர்தல் நேரத்தில் போது வரிசையில் நின்று வாக்களிப்பது கிராம மக்கள், விவசாய மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க. அவங்க அளிக்கும் வாக்கு தான் எந்த ஆட்சி அமைகிறது என்பதை தீர்மானிக்கிறது. தொழிலதிபர்கள் பெரிய வசதியானவர்கள் வந்து வாக்களிப்பார்களா என்றது சந்தேகம் தானே. நீங்கள் சொல்கிறது ஒரு மிகச்சிறப்பான விஷயம். வரிசையில் நின்று வாக்களிக்கிறோம். நாட்டில் அதிக பேர் விவசாயிகள். விவசாயி சொல்கிறவங்க தான் பிரதமர், விவசாயி நினைக்கிறவங்க தான் முதல்வர்னு ஆகிப்போச்சு. ஆனால் வாக்குகளை தீர்மானிப்பது இது சாதியும் மதமும் கோற்றும் கோழி பண்ணி தானே தீர்மானிக்குது. விவசாயியாக வந்து எனக்கு நல்லது செஞ்சால் தான் உனக்கு ஓட்டுப்படும். விவசாயியாகவோ தொழிலாளர்களாகவோ இல்லை சிறு குறு வணிகர்களாகவோ இந்த சமூகம் இன்றைக்கி இன்னும் வர்க்கமாக மாறவே இல்லையா அந்த இந்தியாவில். அப்போ வர்க்கமாக மாறி விவசாய சமூகத்துக்கு என்னென்ன கோரிக்கையில் நிறைவேற்றினா தான் ஓட்டுன்னு தேர்தல் நேரத்தில் பேசுறதே இல்லையே. அதான் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுக்குறாங்களே, மத்திய அரசும் சரி மாநில அரசாங்கமும் சரி வாக்குறுதி கொடுக்குறாங்க, வாக்கை வாங்குறாங்க, ஆட்சிலாம் அமைகிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்கு 2 அரசாங்கமும் அதே வேலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களும் வந்து தேர்தல் நேரத்தில் நம்முடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் வாக்கு போடுறாங்க. ஆனால் வாக்களித்த மக்களுக்கு அரசாங்கம் கொடுத்த வாக்கு நிறைவேற்றல. தவறு வந்து அரசாங்கத்தின் இதுதான். ஒவ்வொரு முறையும் விவசாயிகளுக்கு பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்துறாங்க. விவசாயிகள் சாபந்தான் ஒவ்வொரு முறையும் அரியணைகள் அகற்றப்படுகிறது, ஆட்சியாளர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. சரி, அங்கே விடுங்க, இங்கே வாங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் இன்னொன்று, பாஜக அரசாங்கமே வந்து 2014 282 இடங்களில் வெற்றி பெற்றாங்க, தனி பெரும்பான்மை ஆட்சி. 2019 303 இடத்துல வெற்றி பெற்று அதிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைந்தாங்க. ஸோ 2024 63 இடம் குறைவாக வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைகிறது. இது காரணம் வந்து அந்த 2019 24 வரையில் விவசாயிகள் மீதான விரோத போக்கு, விவசாயிகள் பகைத்து கொண்டதால் வாக்கு குறைந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களா? நினைக்கவில்லை, இல்லை, நீங்கள் சொன்னது தான் உண்மை. சொல்லுவாங்க ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எழுச்சியாகி போச்சுமாங்க. ஒன்றும் நடக்கலை. எங்கெல்லாம் விவசாயிகள் போராட்டம் தீவிரமாக இருந்ததோ அங்கெல்லாம் தான் பாரதிய ஜனதாவுக்கு சீட்டு குறைஞ்சி போச்சு. மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய போராட்டம், 40 சீட்டு போச்சு இல்லையா? ஹரியானாவில் பாதி போச்சு இல்லையா? பஞ்சாபில் சீட்டே வரலையா? ராஜஸ்தானில் பாதி சீட்டு போச்சா? தமிழ்நாட்டில் சீட்டே இல்லை. தமிழ்நாட்டில் சீட்டே கிடையாது. சரி, சீட்டு வாங்கினவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? அதையும் பார்க்கணுமில்ல. ஆக எங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு இன்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டதோ அங்கெல்லாம் விவசாயிகள் ஒருங்கிணைந்து போராடினார்கள். விவசாயிகள் தான் பாரதிய ஜனதாவை வீழ்த்தினார்கள். அவர்கள் தான் உரிய பாடத்தை கற்பித்துள்ளார்கள். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு வாங்க, 10 ஆண்டுகள் கடுமையான போராட்டம். எல்லா போராட்டமும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டம், உயிர்மின் கோபுரத்துக்கு எதிரான போராட்டம், கெயில் ஏரியாட்டு உள்ளாய்க்கு எதிரான போராட்டம், எல்லா போராட்டங்களும் இங்கே நடந்தது. அதிமுக ஆட்சியில் நடந்துட்டு தான் இருந்தது. திமுக எல்லா போராட்டத்துலையும் கலந்துக்கிட்டாங்க. ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் போராட்ட பந்தலுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார், மாநாடு போட்டு ஆதரவு கொடுத்தார், வாக்குறுதிகள் கொடுத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து எதையுமே நடைமுறைப்படுத்தவில்லையே. நெல்லுக்கு 2200 தரோம், நாங்கள் இன்னும் தரவில்லை.
கரும்புக்கு 4000 தந்தாங்க, அதுவும் தரவில்லை. எதுவாக இருந்தாலும் விவசாயிகள் ஆலோசனை பண்ணித்தான் செய்வேன்னு சொன்னாங்க, இல்லை. விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் நிலத்தெடுக்க மாட்டேன்னு சொன்னார், அதுவும் கடைபிடிக்கல. எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லையே. விவசாயிகளை பொறுத்தவரை மோடியும் ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் ஒன்று தான். விவசாயிகளுக்கு 2 பேருமே சொன்னதை செய்யவில்லை, சொன்னதை இவர்கள் செய்யப்போவதும் இல்லை. அதில் ஒரே வரிசையில் நிற்கிறாங்க. இங்கே சொல்லுவாங்க திராவிட தேசியம்பாங்க, அவங்க இந்திய தேசியம்பாங்க, இந்து தேசியம்பாங்க, இது மதச்சார்பற்ற கூட்டணிம்பாங்க, அவங்க மதம் சார்ந்த கூட்டணிம்பாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு எதிராக இவர்கள் ஒரே இடத்துல நிற்கிறாங்க, ஒரே கொள்கையா இருக்கிறாங்க. விவசாயி பொழைத்து விடவே கூடாது, அவனை வாழ விடவே கூடாது அப்படிங்கிறதுல 2 பேரும் ஒரே ஒற்றுமையா இருக்காங்க. அதுல ஒற்றுமை, மாபெரும் ஒற்றுமை, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதை இது யாராவது மறுத்தா நான் அவங்களோட நம்ம வாதிடவும் தயார். நம்ம ஜெம் டிவியை கூட வைக்கலாம், நாங்கள் ரெடியா இருக்கோம். கண்டிப்பா. அதே நேரத்தில் இப்போது அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லை? ஏன் மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்தாமல் கிடைப்பில் போட்டுள்ளது? நல்ல விஷயம் சார். இப்போது குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு நெல்லை கொள்முதல் பண்ணுறாங்க, கோதுமை கொள்முதல் பண்ணுறாங்க, சர்க்கரையை கொள்முதல் பண்ணுறாங்க. சர்க்கரையை ஆலைகிட்டிருந்து கொள்முதல் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான காசை கொடுத்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணுது. 4 பொருளை தான் அந்த விலையின் கீழே கொள்முதல் பண்ணுறாங்க. ஆனால் உரிய விலை கொடுக்கல. உரிய விலை இல்லை சொல்கிறதுக்கு இல்லைங்க. விவசாயிகளுக்கு விலை கொடுத்து தான் கொள்முதல் பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு விலை கொடுத்து தான் கொள்முதல் பண்ணுறாங்க. விலை கொடுக்காமல கொள்முதல் பண்ண குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுத்து கொள்முதல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படையான உணவு இல்லையா, அது அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் அது நியாய விலை கடைகளில் விற்கிறாங்க. இந்திய உணவுக் கழகம் இருக்குது, தமிழ்நாடு உணவுப் பொருள் வாணிப கழகம் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் வச்சுருக்கிறாங்க, ஃபுட் கார்பரேஷன்ஸ் இருக்குது. அதன் மூலியமாக மக்களுக்கு விற்கிறாங்க. உணவு மானிய விலையில் உணவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நாடு மானிய விலையில் உணவு கொடுக்காட்டி பாதி பேர் சோறு இல்லாமல் செத்து போயிடுவானுங்க. அவ்வளோ பஞ்சத்துலேயே வறுமையிலையும் இருக்குது. அப்போ கொடுத்தான் ஆகணும் உணவு, கொடுக்காம என்ன பண்ண முடியும்? விவசாயிட்ட கொள்முதல் பண்ணி ஒன்றும் இல்லை சார். எங்கிட்டிருந்து ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க. கடையில் எவ்வளோக்கு விற்கிது? 25 ரூபாய்க்கு விற்கிது, 30 ரூபாய்க்கு விற்கிது. அரசாங்கம் எங்கிட்ட 10 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கிட்ட ஒரு 15 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி எங்கள் வாழ்வாதாரம் உயரும். அதே நியாய விலை கடைகள் மூலிமா 20 ரூபாய்க்கு கொடுத்தா மக்களுக்கு குறைச்ச விலையில் பொருள் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ 15 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 20 ரூபாய்க்கு விற்றா ஏதாச்சும் நஷ்டம் வரப்போகுது அரசுக்கு? நஷ்டம் வரவே வராது. விவசாய பொருட்களை கொள்முதல் செய்து அந்த இடைத்தரகர்கள் தான் நீங்கள் கொள்ளையடிக்கிறானே. இடைத்தரகர் இல்லாத ஒரு வேளாண் மாற்ற வேண்டும். மக்களுக்கு வரணும், மக்களுக்கு வரணும். இடைத்தரகர்கள் என்ற ஒரு பேச்சு இடம்பெறக்கூடாது. மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பு இந்தியாவில் இருக்குது. உலக நாடுகளில் கூட அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிராமந்தோறும் நியாய விலை கடை இருக்குது, ஒவ்வொரு கிராமந்தோறும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. கூட்டுறவு சங்கங்களுக்கு இன்றைக்கி நிதி மேலாண்மை இருக்குது, நிதி கையிருப்பு இருக்குது, ஆட்பட்ட ஆள் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையுமே சேமிப்பு கிடம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ கூட்டுறவு சங்கம் தயாராக இருக்குது. அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மக்களோட பொருட்களை கொள்முதல் பண்ணி அப்படியே மக்களுக்கு விநியோகம் பண்ணலாமல் ஒன்றிணைத்து பிரித்து மிகச்சிறப்பாக போய் சேருமே. விவசாயிகளுக்கும் கட்டுப்படியாகிற விலை கிடைக்கும், பொதுமக்களுக்கும் அளவான விலையில் நியாயமான விலையில் கிடைக்கும். இப்போது எந்த சீசனில் தக்காளி விளைஞ்சாலும் எனக்கு செலவு ஒன்று தான். கிலோவுக்கு 10 ரூபா செலவாகுதுன்னா 100 ரூபாய்க்கு விற்கும்போது எங்கிட்ட தக்காளி இருக்கிறது இல்லை. 100 ரூபாய்க்கு விற்கும்போது தக்காளி இருக்கிறது இல்லை. 5 ரூபாய்க்கு விற்கும்போது வாங்குவார் இல்லை. அப்போ அரசு ஒரு சீரான ஒரு கொள்முதல் முறையை வச்சுருந்தோன்னா நான் அளவாக உற்பத்தி பண்ணுவோம். அரசு கேட்குற அளவு மட்டும் உற்பத்தி பண்ணுவோம். சீராக சந்தை இருக்கும், சந்தை சீராக இருக்கும். ஏற்ற இறக்கத்தின் போது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. உணவுப் பொருள் தாறுமாறாக விலை ஏறுதில்ல. இப்போ இன்றைக்கி அரிசி பாருங்கள், நெல் விலை ஏறவே இல்லை, அரிசி விலை ஏறி கிடக்குது. கோதுமை விலை ஏறவே இல்லை, கோதுமை மாவு விலை உயர்ந்து கிடக்குது. யோசித்து பாருங்கள். ஏன் இன்றைக்கி உணவுப் பொருள் விலை ஏற்றணும்? இந்த இடைத்தரகர்கள் கார்பரேட் கம்பெனிகள் பொருளை வாங்கி கூச்சிடுறான். கார்பரேட் கம்பெனிகள் பொருளை வாங்கி குவிச்சிட்றான். குவிச்சிட்டு அதுக்கப்புறம் அறுவடை நேரத்தில் பூரா எல்லா பொருளையும் வாங்கி குடோனு அடுக்கி வச்சிட்றான். அம்பானி கட்டுனாரு, அதானிகள் கட்டுனாங்களே வட மாநிலங்களில் பூரா அவ்வளோ பெரிய குடோன்னு தமிழ்நாட்டிலையும் வச்சுருக்குறாங்க. அம்பானியில் அதானியில் ஏகப்பட்ட உணவு கிடங்கு. எங்க சேட்டலைட் விடுறாங்க, பெட்ரோல் வைக்கிறாங்க, டீசல் வைக்கிறாங்க, கப்பல் கட்டுறாங்க, விமானம் விடுறாங்க. அவில என்னங்க தக்காளி வெங்காயம் வியாபாரத்துக்கு ஏன் வர்றாங்கன்னு நம்ம கேட்டோம் இல்லையா? இன்றைக்கி இந்தியா பூரா உணவு கிடங்கு, சேமிப்பு கிடங்குகள் யார்கிட்ட இருக்குது? அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலைகள்கிட்ட தான் இருக்குது. பொருளை பூரா உற்பத்தி நேரத்தில் அறுவடை நேரத்தில் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதா ரேட்டு விலையாக இருக்குது. பருத்தி உற்பத்தி கணக்கில் எடுத்துக்கங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் பருத்தி வாங்கி அடுக்கிக்கிறான் விவசாயிட்டிருந்து. அடுத்து வியாபாரிட்ட போகும்போது பல மடங்கு விலை போகுது. இந்த இன்றைக்கி அதிக அளவில் விவசாயத்துக்கு அப்புறம் வேலைவாய்ப்பு கொடுக்குறது என்னது? ஜவுளி தொழில். அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையது பருத்தி. பருத்தி அவங்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கிறது இல்லையே. அரசாங்கம் கொள்முதல் பண்ணுது. கொள்முதல் பண்ணி அரசாங்கம் என்ன கொண்டது? நேரடியாக தனியாருக்கு விற்று போட்டு போயிடுது. அபி வாங்கி என்ன பண்ணுறாங்க?
இந்த மாதிரி ஜவுளி தொழில் இருக்கிறவங்களுக்கு நூல் வியாபாரிகளுக்கு ஸ்பின்னிங் மில்லில் கொடுக்குறாங்க. எவ்வளோ? பல மடங்கு லாபம் வச்சு கொடுக்குறாங்க, பல மடங்கு லாபம் வச்சு கொடுக்குறாங்க. அப்போது விவசாயிட்டிருந்து ஒரு நியாயமான விலையில் பருத்தியை கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த விலை கட்டுப்படியாகிற விலை இன்னும் கொஞ்சம் விலையை சேர்த்தி கொடுத்து அதை வாங்கி ஜவுளி தொழிலில் கொடுக்க வேண்டியதானே? யார் வேண்டாங்கிற? நல்லது, நல்ல திட்டம். அதாவது உணவுப் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் கொள்முதல் திட்டம் என்பது விவசாயிகளுக்கு பலனளிக்கும் விட அதை விட பல மடங்கு பொதுமக்களுக்கு பலனளிக்கக்கூடியது, அதை விட பல மடங்கு தொழில்துறைக்கு பலனளிக்கக்கூடியது. தொழில்துறைக்கு நியாயமான விலையில் எல்லா பொருட்களும் கிடைக்கும், பொதுமக்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். இதுக்கெல்லாம் தீர்வு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து நடைமுறைப்படுத்தணும். அந்த 23 வேளாண் விளைபொருட்களுக்கு 23 பொருளுக்கு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதில் பழங்கள் இல்லை, காய்கறிகள் கிடையாது, கீரைகள் கிடையாது, இந்த நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விதை ரகங்களில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது மிக கடுமையாக பாதிப்புக்குள்ளாகிறவங்க அந்த பழங்கள் கீரைகள் உற்பத்தி பண்ணுறவங்க தான். அதையும் உள்ள ஆட் பண்ணணும். ஆமாம், கட்டாயம். அதில் ஊக்கத்தொகை கொடுக்கணும்ல. எதெல்லாம் கொள்முதல் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். முடியாத உற்பத்தி மானியத்தை கொடுத்துருங்க. உற்பத்தி மானியத்தை கொடுத்துருங்க. நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் செலுத்திடுங்க. எதுக்கு போய் கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்துட்ருக்குறீங்க? விவசாயிகள் பயன்பெறக்கூடிய திட்டத்தை நாங்கள் கேட்குறோம். விவசாயி இவ்வளோ கேட்குறாங்க, அவ்வளோ கேட்குறாங்க, இவங்களுக்காக பட்ஜெட்டில் அதிக தொகை ஒதுக்க வேண்டியது இருக்கும்போது சில வாதங்கள் முன் வச்சாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற திட்டத்தை இந்த அரசு நடைமுறைப்படுத்தினால் அதில் மிகப்பெரிய அளவு பயன்பெறக்கூடியது பொதுமக்கள், மிகப்பெரிய அளவு பயன்படக்கூடியது தொழில்துறை. இடைத்தரகர்கள் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு இடையே, தொழில் சமூகத்துக்கு இடையே உட்கார்ந்துட்டு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இடைத்தரகர்களாக இருந்து கொண்டு பொருட்களை பூரா என்கிட்ட வாங்கி அவன் சேர்த்து வச்சுட்டு கொள்ளை லாபம் ஈட்டுகிறான். கொள்ளை லாபம் ஈட்டுகிறான். அது தடுக்கப்படும். விவசாயிகளும் வாழலாம், குறிப்பிட்ட பொதுமக்களுக்கும் கிடைக்கும். லாபம் அடைவு தவிர்க்கப்பட்டு அந்த வேளாண் துறையில் சம்பந்தப்பட்டுள்ள அத்தனை பேரும் இல்லை நுகர்வோரும் உரிய லாபம் பெறணும்னா நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு சார். 1% முதலாளிகள் மட்டுமே பயன்பெறுகிறார்கள். 99% விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. 99% இருக்கிற சமூகம் பயன்பெற மாதிரியான திட்டத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அந்த வேளாண் விளைபொருட்கள் வந்து ஒன்றும் அரசாங்கத்தின் மூலமாக நுகர்வோருக்கு போகணும், இல்லை வயலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து விவசாயிகள் மூலமாகவே அந்த நுகர்வோருக்கு போகணும். இதுதான் வந்து தீர்வு. இடைத்தரகர்கள் உள்ளே வரவே கூடாது. அதே போல் வந்து அந்த எம்எஸ்பி, அதாவது மறைந்த முன்னாள் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் பரிந்துரை விலையை வந்து இப்போ ஆளுகின்ற பாஜக அரசு நடைமுறை கொண்டு வரணும். நடைமுறை கொண்டு வரணும். நாம் விவசாயத்தில் முதுகெலும்புன்னு சொல்கிற முதன்மை நாடுங்கிற நிலைமை அப்படி இல்லை. நம்ம அரிசி உற்பத்தியில், கோதுமை உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சிருக்கிற ஏற்றுமதி பண்ணுறாங்க. மற்ற உணவுப் பொருளை யோசிச்சு பாருங்க. எண்ணெய் வித்துக்கள் 72% இறக்குமதி, பருப்பு வகைகள் 70% இறக்குமதி. நீங்கள் வெளிநாட்டு பருப்பு இல்லாட்டி நம்ம ஊரில் சாம்பார் வைக்க முடியாதுங்க. பாம் இல்லாட்டி வடை சுட முடியாது, பாமை இல்லாட்டி வடை சுட முடியாது. நம்மகிட்ட இன்னைக்கு என்ன வளம் இல்லை நம்ம நாட்டில்? விவசாயி இல்லையா? இல்லை உழைக்கிற விவசாயி தயாராக இல்லையா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிலக்கடலைக்கும் தேங்காய்க்கும் கடுகுக்கும் விலையை கொடுத்து கொள்முதல் பண்ணிவிட்டு பற்றாக்குறை இருந்ததுன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிக்கு விலை கொடுக்காமல் கொள்முதல் பண்ணாமல் வெளிநாட்டிலேருந்து பாமை இறக்குமதி நாட்டோட பொருளாதாரத்தையும் வீணடிச்சு உள்ளூர் இருக்கிற விவசாயம் சாகடிக்கிறாங்களே. இதெல்லாம் நியாயமாக யோசிச்சு பாரு. இப்போ ஒரு பொருள் இருக்குது சார் உங்கள்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 கிலோ உங்கள்கிட்ட அரிசி இருக்குது, பற்றாக்குறை உங்கள்கிட்ட அடுத்து இன்னொரு 10 கிலோ தேவைப்படுதுன்னு அந்த 10 கிலோ பயன்படுத்திட்டு தானே சார் இன்னொரு 10 கிலோ வெளியே வாங்குவீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 20 கிலோ தேவைப்படுது, கையில் இருக்கிற 10 கிலோ தூக்கி தெருவில் பேசிட்டு 20 கிலோ வாங்குறது, இது எந்த ஊரில் நியாயம்? அப்புறம் இறக்குமதி செய்யக்கூடிய வெளிநாடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா தடையற்ற வணிக ஒப்பந்தத்தின் கீழே ஏகப்பட்ட வேளாண் பொருள் இறக்குமதி ஆகுது சார். நாடு டு நாடு பொருளாதார நிலைமைக்கு தகுந்த மாதிரி விலைவாசி ஏற்றம் இருக்குது, ஆள் கூலி ஏற்றம் இருக்குது. நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா விவசாய கூலியோட சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. விவசாய கூலியோட சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி அதிகம். இப்போது தமிழ்நாட்டில் சராசரியாக 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா ஒரு விவசாய கூலியில் ஆண் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் இதே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசாவில் 200 ரூபா, 250 ரூபா. ஆனால் அதே ஒரிசாவில் நெல்லுக்கு 3100, சத்தீஸ்கரில் நெல்லுக்கு 3100, ஹரியானாவில் நெல்லுக்கு 3100, மத்திய பிரதேச நெல்லுக்கு 3100. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 2300. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். 800 ரூபா நான் சம்பளம் கொடுத்து 2300 ரூபாய்க்கு அரசுக்கு விற்கிறேன். 250 ரூபா சம்பளம் கொடுத்து எவ்வளோக்கு விற்கிறாங்க? இந்தியா ஒரே நாடு ஒரே சட்டம் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இங்கே விட உற்பத்தி செலவு குறைவாக இருக்கிற ஒரிசா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானாவில் நெல் எவ்வளோ? 3000 ரூபாய். இதே அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் கொள்முதல் பண்ணுது, ஊக்கத்தொகை கொடுக்குது. அவையோட பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு, 2வது பெரிய பொருளாதாரம், முன்னோடி மாநிலம், முதன்மை மாநிலம். ஆனால் நெல்லுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 2500. விளைவென்ன? அரிசி உற்பத்தி குறைஞ்சி போச்சு. ஆந்திராட்ட கையேந்துங்க, கர்நாடகாட்ட கையேந்துங்க. நாளைக்கு இவங்கெல்லாம் மறுத்துட்டாங்கன்னா வெளிநாட்டில் போய் கையேந்தி தானே ஆகணும்.
அந்த நிலைமைத்தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள். தனியார்கள் கொள்ளையடிக்கணும், தனியார் கார்பரேட்டர்கள் கொள்ளையடிக்கணும். ஏதோ நம்ம நினச்சிருந்தோம், விவசாயத்தில் உணவுப் பொருள் வணிகம் தான் உலகத்தில் ஆகச்சிறந்த மிகப்பெரிய வணிகம், கொள்ளை லாபம் ஈட்டக்கூடிய வணிகம். இதை கைகொள்வதற்காக உலக கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல்வாதிகளை, அரசியல் கட்சிகளை, அரசுகளை கையில் போட்டுட்டு நடத்துகிற நாடகம் தான் இன்றைக்கி விவசாயிகள் வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணம். அரசியல்வாதி பூரா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க, அவன் ஓட்டை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறான், அவங்களுக்கு திட்டங்களை போட்டு கொடுத்துட்றான், பணத்தை ஒதுக்கிடுறான். கடந்த 10 வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா 15 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. யாருக்கு? தனியார் கார்ப்பரேட் முதலைகளுக்கு. விவசாயிகளுக்கு ஒத்த பைசா தள்ளுபடி கொடுக்கல. ஒத்த பைசா 3% மானியத்தில் நகை கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட்டா சிட்டா கொடுத்தோம்னா அதையும் நிறுத்திட்டாங்க, அதையும் நிறுத்தாத்திட்டாங்க. அப்போ எவ்வளோ விவசாயிகள் விரோத போக்கு. தொழில்துறைக்கு 15 லட்சம் கோடி கொடுத்துருக்குறீங்க, அதே 15 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி எங்களுக்கு கொடுக்கணும்ல. லாபத்தில் ஓடக்கூடிய தொழில்துறைக்கு நீங்கள் 15 லட்சம் கோடி கொடுக்கும்போது நஷ்டத்திலேயே ஓடக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? இது மிகப்பெரிய துரோகம் அல்லவா? பாவம் இல்லையா விவசாயிகளுக்கு? என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? நாங்கள் வந்தால் விவசாயிகள் துயர்தடிப்போம். தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? எல்லா அரசியல்வாதிகளும் போய் நாற்று நடுவாங்க, டிராக்டர் ஓட்டுவாங்க, பச்சை துண்டு தோல் ஒன்று போட்டுக்குவாங்க, தலையில் ஒன்று கட்டுவாங்க, பச்சை துண்டில் கோமணம் கட்டுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் விவசாய சங்க தலைவர்களை பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இந்த காந்தி 3 குரங்கு வச்சுருப்பா இல்லைங்களா? விவசாயியா பார்க்க மாட்டேன், விவசாயியா உங்கள் கோரிக்கை கேட்க மாட்டேன், விவசாயி பற்றி பேசணும் பேசவே மாட்டேன். சட்டசபையில் எம்எல்ஏ இருப்பான், எம்பி இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கும். எல்லாரும் கேட்டால் நானும் விவசாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தரோட சட்டசபையிலையோ நாடாளுமன்றத்திலையோ விவசாயிகளை பற்றி பேசுகிறதோ, விவசாயிகள் கோரிக்கை பற்றி பேசுகிறதோ கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஐஏஎஸ் IPS 85% பேர் விவசாயத்து குடும்பத்து பிள்ளைங்க. எம்எல்ஏ MP 90% பேர் விவசாய குடும்பத்து பிள்ளைங்க. ஆனால் யாராவது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா? நம்ம சொல்கிறோம் என் ஆளு மேலே இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு இப்போ பேசுகிறோம். ஆனால் உண்மை என்னென்னா விவசாய விட்டு பிள்ளைகள் எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, முதலமைச்சராக இருக்கிறாங்க, IAS இருக்காங்க, IPS இருக்கிறாங்க. கொள்கை வரக்கூடிய இடத்துல இருக்கிறது பூரா யார்? விவசாயிகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இவங்கெல்லாம் போலி விவசாயிகள். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களுக்கும் ஜெம் டிவி நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.